கோடீஸ்வரி சொல்றாங்க, என்னவோ மாதிரியா இருக்கு என் மனசு. கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு வருவான்னு கேக்குறாங்க. பிரபாவுக்கு ஐஸ்வர்யா கால் பண்றாங்க. அப்ப பிரபா சொல்றாங்க, உனக்கு 100 ஆயுசுக்கா? இப்பதான் உன்னைய பத்தி நான் நினைச்சேன். அம்மா உன்னை பத்தியும் மகாவை பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, மகா கிட்ட கொஞ்சம் போனை கூட. இப்ப கோடீஸ்வரி பேசுறாங்க, என்ன மகா கிட்ட போனை கொடுக்கறதா? மகா என்னமோ இங்க இருக்கிற மாதிரி சொல்ற ஐஸ்வர்யா. அம்மா, மகா இன்னும் வரலையாம்மா? என்ன ஐஸ்வர்யா, என்ன உளர்ற? என்னாச்சு அவளுக்கு? என்ன பிரச்சனை மகாவுக்கு? சொல்லிடி ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது வந்துன்னு முழிக்கிறாங்க. மகா திடீர்னு கிளம்பி போயிட்டாமா வீட்டை விட்டு. ஐஸ்வர்யா எங்க போனா? எதுக்காண்டிடி போனா? ஐஸ்வர்யா நடந்ததெல்லாம் கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. கோடீஸ்வரி ஷாக் ஆயிடுறாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரிம்மா, நான் வீட்டுல இருக்கவங்கள தேட சொல்றேன். ஒருவேளை மகா நம்ம வீட்டுக்கு வந்தா எனக்கு கால் பண்ணுமா? சரி ஐஸ்வர்யா அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, அவங்க மாமனார் கிட்ட காலையில நிச்சயமா சூர்யாவும் மகாவும் பிரிஞ்சது பேப்பர்ல வந்துரும்னு. சூர்யாவுக்கு தாத்தா போன் பண்றாங்க, இந்த பாரு சூர்யா, மகா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடணும், இல்லாட்டி உன் கூட ஒன்னா சேர்ந்துடணும், இங்கேயோ இல்லாட்டி அவங்க வீட்லயோ. அதோட சூர்யா, மகா பத்திரமா இருக்க தகவல் எனக்கு சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு வந்துடணும். சூர்யா சரிங்க தாத்தான்னு சொல்றாரு. தாத்தா அழுதுகிட்டே கேக்குறாங்க சூர்யா கிட்ட, ஏன்டா இப்படி பண்ணுன? பாட்டியும் சூர்யாவை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சூர்யாவுக்கு என்ன பேசுறதுன்னு புரியாம முழிக்கிறாரு. தாத்தா போனை கட் பண்ணிடுறாங்க. சூர்யாவை நினைச்சு எல்லாரும் கவலைப்படுறாங்க. சூர்யாவோ நடு ரோட்ல நிக்கிறாரு. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.